அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி வேண்டுதல் செய்வோம். எல்லா காலங்களிலும் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை ஆண்டு வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீர் அருளிய திருக்காட்சியினூடாக நீர் எங்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களை வழி நடத்த மன்றாடுகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் திறந்த இதயமுடையவர்களாக அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளில் நடக்கின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்களுக்கு நல்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் திருத்தூதுவர் யோவானுக்கு அருளப்பட்ட விண்ணக காட்சியில் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி போடப்பட்டிருந்த 24 அரியணைகளில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அரியணையிலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. 7 தீவட்டிகள் அரியணைக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அரியணைக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. இந்த 4 உயிர்களும் அரியணைக்கு முன்பாக இருந்த 24 மூப்பர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தனர். இவர்கள் கடவுளை போற்றி பாடுகையில் கடவுள் ஏன் போற்றுதலுக்குரியவர் என்பதற்கான 3 காரணங்களை கூறி கடவுளை புகழுகின்றனர். இந்த 3 காரணங்களையும் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். கடவுள் ஏன் போற்றுதலுக்குரியவர்? அதற்குரிய முதலாவது பதில், அவர் படைத்தவர். கடவுள் படைப்பாளர் அல்லது படைத்தவர். ஆகவே அவர் போற்றுதலுக்குரியவர். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதற் பகுதியை நான் வாசிக்கின்றேன். கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கின்றீர். உலகத்தையும் அகிலாண்டத்தையும் படைத்தவர் கடவுள் என திருமறையின் தொடக்கம் முதல் முடிவு வரை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று உள்ளது. தொடர்ந்து வரும் வசனங்களில் அவர் நட்சத்திரங்கள், பரப்பன, ஊர்வன, புல், பூண்டு, தாவரங்கள் அனைத்தையும் படைத்தார் என்று உள்ளது. 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரர் அழைக்கிறார். நாம் ஏன் பணிந்து குனிந்து வணங்க வேண்டும்? நம்மை உண்டாக்கியவர் அவர். 121ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உன் வாலிப பருவத்தில் உன்னை படைத்தவரை அல்லது உன்னை சிருஷ்டித்தவரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறேன், ஏனெனில் நீரே சகலத்தையும் படைத்தவர். கடவுள் படைப்பாளர் என்பதை நம்புவதே தொடக்க கால திருச்சபை விசுவாசத்தின் அடிப்படை என்று வைத்திருந்தது. இதனாலேயே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் முதல் வரியில் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று வைத்தனர். 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு
அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் கடவுள் படைப்பாளர் என்பதை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறான் என ரோமர் 1 படிக்கிறோம். ரோமர் 1 பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் படைப்பாளர் என்பதை நமது அனுதின வாழ்வில் உணரவும் அதை வெளிப்படுத்தவும் இன்று நம்மால் இயலுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும்படி யோவான் அருளிய இந்த காட்சி நம்மை அழைக்கிறது. வில்லியம் ஹென்றி என்னும் இறையியலாளர் ஏன் மக்கள் ஆலயத்திலிருந்து விலகிச் செல்கின்றனர் என்று இங்கிலாந்தில் அவருடைய திருச்சபையில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார். அவருடைய பேட்டியில் பல பதில்கள் கிடைத்தன. அந்த பேட்டிகளிலெல்லாம் கிடைத்த பதில்களை கூட்டி பார்த்த பொழுது அதிகமாக அவருக்கு கிடைத்த பதில், சர்ச் டஸ் நாட் ப்ரொவைட் தம் an opportunity to meet God. திருச்சபை கடவுளை சந்திப்பதற்கான, கடவுளை படைப்பாளர் என்று நம்புவதற்கான வாய்ப்புகளை தரவில்லை. கடவுளை காண்பதற்கான வாய்ப்புகளை குறைவாக தருகிறது என்பதே அதிகமாக இருந்தது. நண்பர்களே, வழிபாட்டில் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதிலும் கடவுளே படைப்பாளர், நம்மை படைத்தவர், நம்முடைய தந்தை, நம்முடைய பரமபிதா, நம்முடைய ஆண்டவர் படைப்பாளர் என்பதை வெளிப்படுத்தி வாழ அவர் அழைக்கிறார். வானங்களும் இயற்கையும் அவரை வெளிப்படுத்தி வாழ்வது போல மனிதராகிய நாம் அனுதினமும் கடவுள் படைப்பாளர் என்பதை நம்முடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக, கடவுள் ஏன் போற்றுதலுக்குரியவர் என்பதற்கு இந்த பகுதி சொல்லுகின்ற மற்றொரு பதில், அவர் பராமரிப்பவர், படைத்தவர், பராமரிப்பவர். வெளிப்படுத்தல் 4 பின்பகுதியை பாருங்கள். உமது சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ளவற்றை தமது பராமரிப்புக்கேற்ற விதத்தில் கடவுள் உருவாக்கியுள்ளார். 4 பகுதியிலும் சொல்லப்பட்டுள்ளது. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிறவரை தொழுது தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தனர் என்று இந்த வசனத்தில் படிக்கிறோம். இவ்வாறு கிரீடங்களை அரியணைக்கு முன்பாக வைப்பது கடவுளாலேயே தாங்கள் அனைத்தையும் பெறுகிறோம் என்பதற்குரிய அடையாள செயல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அவரே மீட்பு, நல்ல செயல்கள், கிருபை அனைத்துக்கும் காரணர். அவர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லாதோர் என்பதை அவர்கள் தங்கள் கிரீடங்களை அரியணை முன் வைத்து அனைவருக்கும் வெளிப்படுத்துகின்றனர் என்று புரிந்து கொள்ளலாம். 1968 கிறிஸ்மஸ் தினத்தினுடைய முந்தின நாள் அப்பல்லோ 8 என்ற விண்கலத்தில் 3 விண்வெளி வீரர்கள் சந்திரனுக்கு சென்றனர். அங்கு அவர்கள் சேர்ந்து உலகுக்கு செய்தி அனுப்பும்போது உலக மக்கள் அவர்களது செய்தியை அறிய மிகுந்த ஆவலோடு காத்திருந்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன செய்தி, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் கடவுள் என்று சொன்னார்கள். பூமியையும் சந்திரனையும் கண்ட விண்வெளி வீரர் உலகை படைத்து பராமரிக்கும் கடவுளின் செயலை வியந்து இவ்வாறு கூறினர். நம்முடைய வாழ்வில் அனுதினமும் நாம் பார்க்கிற செயல்கள், நம்மை பராமரிக்கும் கடவுளின் தன்மைகள் அவரை பராமரிப்பாளராக காட்டுகின்றனவா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் ஒருமுறை பத்மநாபன் என்று சொல்லக்கூடிய உயர் சாதியை சார்ந்த ஒருவரை சந்தித்தேன். ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்பதற்காக
அவர் தன்னுடைய உறவினரிடமிருந்தும் வீட்டிலிருந்தும் துரத்தப்பட்டார். தன்னுடைய பை நிறைய நற்செய்தி பிரதிகளை கையில் வைத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஏன் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அவருக்கு வீடில்லை. நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக வழிப்போக்கராக சென்று நற்செய்தியை சொல்கின்றேன். நல்ல ஆங்கிலம் பேசுகிறார். நல்ல அறிவு படைத்தவராக இருக்கின்றார். கடவுள் அவரை அறிகின்ற அறிவை எனக்கு தந்திருக்கிறார். என்னை பராமரித்து வருகின்றார். எப்படி நான் பராமரிக்கப்படுகிறேன் என்பது அந்தந்த நாள்தான் எனக்கு தெரியும். அடுத்த நாளை பற்றி எனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டார். நாம் வசதியாக வாழ்கிறோம். சிறிய காரியங்களுக்காக பல வேளைகளில் குறைவுபடுகிறோம். நம்மை பராமரிக்கின்ற கடவுளுடைய பராமரிப்பை புரிந்து கொண்டவர்களாக நாம் பெறுகின்ற சிறிய காரியங்களையும் நாம் புரிந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். துன்பத்தின் மத்தியிலும் நம்மை பராமரிப்பதற்கு கடவுளின் அருள் போதுமானது. எல்லா நிலைகளிலும் நம்மை பராமரிப்பவர் நம் ஆண்டவர். அவரது சித்தத்தினாலே அனைத்தும் உண்டாயிருக்கின்றன, நடைபெறுகின்றன என்கின்ற சிந்தனை எப்போதும் நமக்கு வேண்டும். கடவுள் ஏன் போற்றுதலுக்குரியவர் என்ற கேள்விக்கு அவர் படைப்பாளர், பராமரிப்பவர் என்று தியானித்தோம். 11ஆம் வசனம் சொல்லுகின்ற மற்றொரு பதில் பாதுகாப்பவர். 11ஆம் வசனத்தை பாருங்கள். உமது சித்தத்தினாலே அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்லது படைக்கப்பட்டவைகள். உலகில் உள்ள அனைத்தும் படைப்பாளரால் படைக்கப்பட்டவை. படைக்கப்பட்டவை அனைத்தும் அவரை போற்றி புகழ வேண்டும் என்பது கடவுளின் எதிர்பார்ப்பு. நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவர், பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணம் எப்போதும் நம்முடைய எஜமானாகிய அல்லது நமது கடவுளாகிய ஆண்டவரை பற்றி நாம் எப்போதும் நினைக்க வேண்டும். ஏனெனில் படைக்கப்பட்டவை அனைத்தும் அவரால் பாதுகாக்கப்படுகின்றன. படைக்கப்பட்டவர்களின் வேலை பாதுகாப்பவரை துதிப்பது. நம்முடைய பணியை செய்கின்ற பொழுது நமக்கு ஊதியம் வழங்குகின்ற எஜமான் அல்லது நம்முடைய பாஸ் நம்மால் மதிக்கப்படுகிறார். ஏனெனில் நாம் அவரிடம் சம்பளம் வாங்குகின்றோம் அல்லது அந்த நிறுவனத்திடம் சம்பளம் வாங்குகின்றோம். ஆனால் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளை பற்றிய பயம் அல்லது அவரை பற்றிய எஜமான் என்கின்ற எண்ணம் நம்மிடம் எப்போதும் வருவதில்லை. நம்மை பாதுகாக்கின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், வழி நடத்துகிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு செலுத்த வேண்டிய மகத்துவம், இவைகளை நாம் குறைவில்லாமல் செலுத்த எதிர்பார்க்கப்படுகின்றோம். 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கடவுள் மனிதனை தேவதூதர்களை விட சற்று சிறியவராக படைத்தார் என்று உள்ளது. ஆகவே தேவதூதர் நம்மை விட சற்று உயர்ந்தோர். இவர்கள் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை திருமறை ஆங்காங்கே குறிப்பிடுவதை நாம் உணரலாம். ஏன் இவைகள் படைக்கப்பட்டன எனில் வரையறுக்கப்பட்ட நோக்கங்களுக்காக, குறிப்பிட்ட சில நோக்கங்களுக்காக தேவதூதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் எண்ணிறந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன. அசாதாரண சக்தி கொண்டவை, அழியாத ஆவிகள் என்றெல்லாம் திருமறை இந்த தேவதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இவை செய்கின்ற பணிகள் கடவுளை வழிபடுதல், கடவுளுக்கு சேவை செய்தல், கடவுளின் நியாய தீர்ப்பை அல்லது நீதியை செயல்படுத்துதல், விசுவாசிகளை வழி நடத்துதல், ஜெபத்திற்கு பதிலளித்தல். ஏஜென்ட்ஸாக இருந்து ஜெபத்திற்கு பதிலளிக்கின்றன, விசுவாசிகளை பாதுகாத்து வருகின்றன. இவைகளெல்லாம் கடவுளை போற்றி புகழுகின்றன என்று திருமறையில் நாம் தேவதூதர்களை பற்றி அறிகின்றோம். நம்மை பாதுகாக்கும் பணியை செய்யும் நமக்கு உயர்வான தூதர்களே கடவுளை போற்றுகின்றனர். விண்ணிலுள்ள உயிர்கள், 24 மூப்பர்கள், இயற்கை அனைத்தும் இறைவனை போற்றுகையில்
நம்மை படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற கடவுளை நாமும் போற்ற அழைக்கப்படுகின்றோம். கடவுள் போற்றுதலுக்குரியவர். மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரர். ஏனெனில் அவர் படைத்தவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர். அவரை நாமும் எப்போதும் போற்றி புகழ ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தினம்தோறும் இந்த நல்ல பணியை எங்களுக்காக மிகவும் பொறுமையோடு, நாங்கள் உம்மை தேடாமலும் பல வேளைகளில் உம்மை விட்டு தூரம் சென்ற பொழுதும் எங்களை பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற பணியை செய்து கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவரே, நீர் இவ்வளவு பொறுப்போடு எங்களை பாதுகாக்கிற பொழுது உம்மை நேசிக்கவும், உம்மிடத்தில் உண்மையாக அன்பு கொண்டு நீர் செய்கின்ற பணிக்கு உகந்தவர்களாக, நன்றியுள்ளவர்களாக வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.